வணக்கம். அதிமுக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டியிடக்கூடிய 11 வேட்பாளர்கள் தற்பொழுது அமமுகவின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் அடையாறில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் வைத்து தற்பொழுது வேட்பாளர் பட்டியலை அறிவித்திருக்கிறார். மடத்துக்குளம் தொகுதியில் முன்னாள் எம்எல்ஏ சண்முகவேலு அவர்கள் போட்டியிடுவார் என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர் அதிமுகவில் அமைச்சராக பதவி வகித்தவர். தற்பொழுது அமமுக சார்பில் மடத்துக்குளம் தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அமமுகவில் கழக துணை பொதுச் செயலாளராகவும் திருப்பூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளராகவும் பதவியாற்றி வருகிறார். சைதாப்பேட்டையில் செந்தமிழன் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். முன்னாள் அமைச்சர், தற்பொழுது அமமுகவின் துணை பொதுச் செயலாளர், தென் சென்னை மாவட்ட கழக செயலாளர், கழக செய்தி தொடர்பாளர் தற்பொழுது செந்தமிழன் அவர்கள் தற்பொழுது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இவர் 2 முறை சைதாப்பேட்டை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. திருச்சிராப்பள்ளி மேற்கில் எம் ராஜசேகரன் அவர்கள் தலைமை நிலைய செயலாளர், திருச்சி வடக்கு மாவட்ட செயலாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். திருச்சி மேற்கில் பார்த்தோம்னால் கே நேரு அவர்கள் போட்டியிடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவரை எதிர்த்து தற்பொழுது ராஜசேகரன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். பெரியகுளம் தனி தொகுதி டாக்டர் கே கதிர்காமு அவர்கள் பார்த்தோம்னால் போட்டியிடுவார். கழக அமைப்பு செயலாளர். பெரியகுளம் தொகுதியானது தற்பொழுது விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒதுக்கப்படலாம் என தெரிய வந்திருக்கிறது. இந்த நிலையில் அமமுக சார்பில் தற்பொழுது கதிர்காமு அவர்கள் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டப்பிடாரம் தனி தொகுதியில் சுந்தர்ராஜ் அவர்கள் அமைப்பு செயலாளர், அவர் போட்டியிடுவார் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பூந்தமல்லி தனி தொகுதியில் ஏழுமலை திருவள்ளூர் மேற்கு மாவட்ட செயலாளர், இவர் ஏற்கனவே முன்னாள் எம்எல்ஏ, அவர் தற்பொழுது போட்டியிடுவார் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மன்னார்குடி தொகுதியில் எஸ் காமராஜ் முன்னாள் எம்எல்ஏ இருந்திருக்கிறார். தற்பொழுது அவர் மீண்டும் போட்டியிடுவதற்கு அமமுக சார்பில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. திருவையாறு தொகுதியில் கார்த்திகேயன் அவர்கள் கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர், தமிழ்நாடு புதுச்சேரி வார் கவுன்சில் துணைத் தலைவராக இருக்கிறார். அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. காரைக்குடியில் தேர்போகி பாண்டி அவருக்கு சிவகங்கை மாவட்ட கழக செயலாளர், ஏற்கனவே பார்த்தோம்னால் எம்பி தேர்தலில் போட்டியிட்டவர். தற்பொழுது காரைக்குடி என்று எடுத்துக்கொண்டோமேனால் தேர்போகி பாண்டிக்கு ஒரு குறிப்பிட்ட சமூக வாக்குகள் இருக்கிறது. அவர் வெற்றி பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் தற்பொழுது அவருக்கு மீண்டும் இந்த வாய்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. திருப்பத்தூர் தொகுதியில் ஞானசேகர் திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர், அவர் போட்டியிடுவார் என்றும் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாங்குநேரி பார்த்தோம்னால் இசக்கிமுத்து திருநெல்வேலி மாவட்ட கழக செயலாளர். நாங்குநேரி தொகுதி பார்த்தோம்னால் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி போட்டியிடக்கூடிய தொகுதியில் அமமுக எதிர்த்து போட்டியிடுவது குறிப்பிடத்தக்கது. அங்கு இசக்கிமுத்து அவர்கள் போட்டியிடுவார் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 11 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இந்த வேட்பாளர்களையும் தற்பொழுது அமமுகவின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அதே போன்று தேர்தல் அறிக்கையும் வெளியிடப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதிமுக கூட்டணியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருகிறார்கள். இன்னும் பாஜக மட்டும் வேட்பாளரை அறிவிக்காமல் இருப்பது குறிப்பிடத்தக்கது.